பாருன்னு வச்சுக்கிடுவான். அந்த பக்தியை எப்படி வெளிப்படுத்துகிறாள்? நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க? யார் கரெக்டாக 9 மணிக்கு வருது? 9 மணி 6 நடக்கும்ல. நான் கேட்குறேன், கூவி கூவி பார்த்துருங்க உங்கள்கிட்ட, புறம் விட்டுட்டேன். 9 மணிக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது, மைக் ஆன் ஆகும். இல்லை மிஞ்சி போனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான். 9 மணிக்கு எத்தனை பேருங்க? ஒரு ஆள் தான் வர்றாங்க, ஒருவர். எல்லாம் உங்கள் வசதிக்கு வந்து போகிற இடமாக இருக்கிறது. அப்போ எப்படி உங்கள் வீடுகளில் ஆசீர்வாதம் தங்கும்? தங்கவே தங்காது. நீங்கள் 10 மணி வாங்க, 12 மணி வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கேமரா முன்னாடி நிற்பேன், அது உலகத்துக்கு போயிடும், எனக்கு அதை பார்வை தான். ஆனால் டிசிப்ளின் இல்லாத விசுவாசிகளுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டார். உங்கள் வசதிக்கு பஸ் ஏறி உங்கள் நல்லபடியாக தூங்கி எழும்பி அப்படி வர்றாங்களோ ஒன்றுமே கிடைக்காது. இருக்கிறத பிடுங்கிடுவார் ஆண்டவர். அதுதான் மெய்யானவர். ஒரு ஒழுக்கம் என்று சொன்னால் 9 மணிக்கு ஆராதனை என்ன? இது உலக திருச்சபை நீங்கள் விசுவாசித்தால் 9 மணி இங்கே வந்திருக்கலாம்ல. எத்தனை முறை சொன்னேன், பூட்டின் சாவியும் கொண்டு நடக்கிறேன்னு. சில பூட்டிடுவேன், பல முறை ஓன் பண்ணியிருக்கிறேன். நான் பூட்டுகிற ஊழியக்காரன். 2017 வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஊழியம் செய்தவன். 2017 வரைக்கும். 2017க்கு பிறகு 2 ஃப்ளோருக்கு ஊழியம் செய்தவன். இப்போ யாரையும் நானாக கூப்பிடுறதில்லை, அவர் மறுத்தரில்லை. ஒரு சில கட்டுண்டவர்களாக இருந்தால் மட்டும் வாங்கன்னு சொல்லுவேன். விரும்புகிறவங்க வாங்க. ஆனால் 9 மணிக்கு வராதவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கணும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. டிசிப்ளின் இல்லை. ஒரு மனிதனுக்கு பள்ளிக்கூடத்தில் மாணவனுக்கு எப்படி டைம் வச்சுருக்கீங்க? 10 மணினா மாணவன் உள்ளே வருவான். லேட்டான மாணவனை வெளியே விடுறீங்க. அப்போ நான் வெளியே விடணும்ல உங்களை. ஒரு பூட்டு, எனக்கு ஒரு பூட்டு இல்லை, நிறைய படி சாவி கொத்த பார்த்தா ஒரு 50 சாவி இருக்கும், ஒன்றா இருக்கும். ஒரு பூட்டத்துக்கு பூட்டிடுவேன், 6 மற முடியாது. நான் அழகாக பிரசங்கம் பண்ணிடுவேன். பாருங்கள், அந்த பாக்ஸோட வெளியே வைக்கல. இதுக்கு இந்த இந்த காலத்தவனா வெளியே சவுண்டே கேட்காது. எட்டி கேட்கலன்னு பார்க்க வேண்டாம், கீழே நின்று இந்த சுவிசை கேட்கலன்னு பார்க்க வேண்டாம். ஆவியான ஒரு பூட்டுன்னு சொன்னால் நான் பூட்டிடுவேன், சொன்னால் செய்வேன். அதான் இவன் ஊழியம். ஓங்கி ஒரு அடி கொடுன்னா நான் கொடுப்பேன், அதுதான் இந்த ஊழியம். வாசிப்போம். அதில் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 34 இருந்து ஒரு காரியங்களை வாசிக்க கேட்டறிவோம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆம்பத்தூர்ல இருந்து ஆவடிக்கு நடந்து போகிறோம். எப்போ தோண நேரத்துக்கு போகிறோம், ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி போய் நிற்போம். அந்த சபை பேர் என்ன? ஒரு ஐபிசி சபை. ஒரு பாஸ்டர் பேர் என்ன? ஜாக்கப் கோஷி. ஹல்லேலூயா. திரளான கூட்டம் இருக்கும். முதல் ஆராதனைக்கே நாங்கள் கரெக்டாக போவோம். வாசலில் எங்கே கால் வைக்க முன்னே அவர் சொல்லுவார், என் மகனை உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுவார். அப்போது ஜென்னா 10 ரூபாய்க்கு வழியில் நடந்து வந்துட்டு இருக்கிறேன். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் நீயும் உங்கள் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்கதாக தண்ணி இருந்த பள்ளத்தாக்கில் நிரப்பப்படும்னு சொல்லுவார். எங்கள் பிரச்சனை தான் பிரசங்கமாகவே இருக்கும். நீ எப்படி தேடுகிறாயோ அதன்படி தான் கர்த்தர் உன்னை தேடி வருவார். எப்படி நாடுகிறாயோ அதன்படி தான் வருவார். அவரே சொல்லுவார், ஒரு குடும்பத்துக்காக விசேஷமாக ஜெபிக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தவர். ஆனால் எங்களை யாருன்னு அவருக்கு தெரியாது, எங்களை அறிமுகப்படுத்துறதும் கிடையாது. ஆனால் டைமுக்கு போயிடுவோம், நடந்து போவோம். அம்பத்தூரில் இருந்து 2 பிள்ளைகளையும் தோளில் போட்டு, என் அம்பத்தூரில் சபை இல்லையா, என் அண்ணா நகரில் சபை இல்லையா, திருமங்கலத்தில் சபை இல்லையா? அவருக்கு சுவிசேஷம் ஞானமாக இருந்தது, அது பரிசுத்த ஆவியினால் பிரசங்கிக்கப்பட்டது. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த சுவிசேஷம் தான் எங்களுக்கு மெய்யான உணவு. அதை முதல் வார்த்தையே பெறுவதற்கு நாங்கள் போவோம். அவை நீங்கள் எப்படி தேடுகிறீர்களோ அப்படி தான் அவர் தேடுவார். அவை டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நான் பத்திரிகை நடத்துகிற காலத்தில் கலெக்டர்கிட்ட போய் நின்ன ஒரு முறை, போய் 2 கையையும் தூக்கி அவருக்கு மேசை மேலே வச்சேன். வச்சுட்டு அவருக்கு அந்த பேப்பர் வெயிட் உருட்டு எடுத்து அழகு பார்த்து உருட்டிகிட்டு இருந்தேன். உடனே சாடி எழும்பினார். நீ எல்லாம் ஒரு பத்திரிகை நடத்தி என்ன பண்ண போகிற, உனக்கு லைசன்ஸே தர முடியாது, போய் ஆகணுன்ட்டார். அப்போ வயசு எத்தனை? எனக்கு 18 வயசு. நான் முதல்ல நடத்தின பத்திரிகை இளந்தளிர். 18 வயசுலே ஒரு மாத பத்திரிகையுடைய ஆசிரியர், 2வது ஹெலன் என்ற வார பத்திரிகையுடைய ஆசிரியர்,
மூன்றாவது உண்மொழிகள் வார பத்திரிகை ஆசிரியர். 4வது விடியற்காலை வெளிச்சம் என்ற நாளிதழ் பத்திரிகையினுடைய ஆசிரியர். ஆனால் வெளியிடல, வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கு. ஒரே கலிகாட நீ நான் பத்திரிகை ஆசிரியரான. ஏன்னா ஒரு டிசிப்ளின் உங்ககிட்ட இல்லை. நீ அடக்க ஒடுக்கமாக அவனை உட்கார சேர் போட்டிருக்க, அதில் உட்கார்ந்துருக்கலாம். நீ நான் உருட்டிகிட்டு இருக்க, நீ உருட்டிட்டு அது கீழே விடும், அது உடையும் இல்லையா? ஒரு அதிகாரிக்கு முன்பாக அவனை நிற்க தெரியவில்லை, உட்கார தெரியவில்லை. சாரி சார், அதை ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பிறகு என் தமிழ்நாட்டில் எனக்கு பத்திரிகை ரிப்போர்ட்டில் 4500 மேல் உண்டு ரிப்போர்ட்டர்ஸ். ஏஜென்ட் எல்லாம் 5000 பேருக்கு மேலே ஏஜென்சிகள் உண்டு. என்னுடைய அலுவலகத்தில் சொல்லி ஒரு குண்டூசி விழுந்தா கூட என் காதுக்கு தெரியும். அவ்வளோ சைலண்டாக பெண்களை வச்சு வேலையை வாங்கினவன், வேலையை நடத்தினவன். அவர் கற்றுத்தந்த சிக்ஷை அது எனக்கு பாடம். ஆகவே இன்றைக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். சபையில் ஆவியானவர் சொல்லும்போது தான் சொல்லுவேன். ஒருவேளை இன்றைக்கு இப்போ 9 மணிக்கோ 9:30 மணிக்கோ ஒரு ஆளுக்கு செய்தி வரும், ஒரு சாட்சி வரும். இன்றைக்கு இவரை பிடித்து கொண்டார், ஞானத்தை குறித்து பிடித்து கொண்டார், தண்டனை இவர் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். இவரே லேட்டாக வந்தால் அந்த வார்த்தை வராதில்லை, இவருக்கு வராதில்ல. அவை சபை என்றால் சபை ஒழுக்கம் இருக்கிறது. அந்த சபை ஒழுக்கத்தில் பின்பற்றுங்க. ஏதோ ஜேபிஆர் பாஸ்டர் ராத்திரி ஃபோன் போட்டாலும் எடுப்பார், 12 மணிக்கு கூப்பிட்டாலும் எடுப்பார், 8 மணிக்கு கூப்பிட்டாலும். அதான் சாவ கிடந்தாலும் எடுக்க மாட்டேன். அதான் இந்த ஊழியம். செத்தாலும் நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன். எனக்கு ஆவியனுடைய சப்தம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே கிறிஸ்தவர்களிடம் ஒழுக்கம், ட்ரெஸ்ஸில் ஒழுக்கம் இருக்கணும், உடையில் ஒழுக்கம் இருக்கணும், உணர்ச்சியில் ஒழுக்கம் இருக்கணும், பேச்சில் ஒழுக்கம் இருக்கணும், பார்வையில் ஒழுக்கம் இருக்கணும். இல்லைன்னா கண்ணையை பிடுங்கிடுவார். இப்படி எல்லாவற்றையும் செய்கிற தேவன் தான் இந்த ஊழியம். அல்லேலூயா. 1000 சபைக்கு சமம் இந்த ஊழியம். 1,00,000 சபைக்கு சமம். இல்லைன்னா எனக்கு ஒப்பம் ஒரு உலகத்தில் ஒரு ஊழியக்காரனை கொண்டு நிறுத்தி பாருங்க. இங்க பைபிளே இல்லாத பிரசங்கம் பண்ணி பார்க்கலாம். ஏனென்றால் கடைசி ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறேன், இந்த ஊழியத்தில் என்ன சொல்லியிருக்க அதன்படி தான் இந்த ராஜ்யம் இருக்கும், இல்லாமல் போகும். நீங்கள் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற பாவம் கீழ்ப்படியாமல், நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற சுத்தம், அந்த பரத்தில் இந்த ஞானம், வேதத்தை குறித்து பயம், வசனத்தை குறிச்சுள்ள பயம். ஒரு காவல் நிலையத்தில் ஒரு அதிகாரிக்கு முன்னே போனால், ஒரு எஸ்ஐக்கு முன்னாடி, ஒரு 8 போலீஸ் முன்னாடி ஒன்று கிடைக்கிற மாதிரி நிற்கிறீங்க. நீங்கள் ஒன்று கிடைக்கிற மாதிரி. வசனத்தை முன்னே நிற்கக்கூடாதா? வேத வசனத்தை முன்னே நிற்கக்கூடாதா? ஊழியக்காரர்களை அலட்சியப்படுத்துதல், ஊழியத்தை விமர்சிக்குதல், அது அந்தி கிறிஸ்து என்பதை நீங்கள் உணர மாட்டீர்கள். ஆனால் எனக்கு தெரியும் யார்கிட்ட எந்த அந்தி கிறிஸ்து இருக்கிறானே தெரியும். நான் ஏற்கனவே 2016 சொன்னேன், அந்தி கிறிஸ்துவை அடித்து மைதா மாவு மாதிரி புரோட்டா மாவு ஆக்கி, அதை புரோட்டா மாவை பால் போட்டு உருட்டி, அதை செருப்பு மாதிரி வச்சு அதை அடித்து நொறுக்கி சப்பாத்தி போட்டு சாப்பிடுவேன் என்னை அந்தி கிறிஸ்து. ஏன்னா உலகத்தில் அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கக்கூடிய ஒத்த ஊழியக்காரனும் பிறக்கலை, பிறந்து நான் ஒருத்தந்தான். இங்கே புலியூர் இந்த எருதூர் கடை பக்கத்தில் ஒரு தாயும் மகளும் வந்தார்கள். தாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள், இதே இடத்துல மகள் உட்கார்ந்து இருக்கிறாள். என்ன பிரச்சனை? அவள் சொல்லுகிறாள், வேதனைக்குரிய சம்பவம். மகள் சொல்லுகிறாள், பாஸ்டர் நான் பாத்ரூம் போவேன், திறந்து போட்டுட்டு தான் போவேன், குளிக்கிறதும் திறந்து போட்டு தான் போவேன். அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, அண்ணன் திட்டுவான், ஆனால் நான் அப்படி தான் இருப்பேன். இதுதான் எனக்கு பிரச்சனைன்னு. ஏண்டி இது இப்படி பண்ணுற? அப்படி பண்ணுறதுக்கு ஒருத்தன் காதில் சொல்லுவான், இல்லைன்னா ஒன்றை கொண்டு போடுவேன்னு சொல்லுவான். போய் ஆனால் விசாரிங்க யாருன்னு, கொண்டு போடுன்னு சொல்லுவான். அவங்களுக்கு பயப்படவா, இவங்களுக்கு பயப்படவா? நான் நல்ல ட்ரெஸ்ஸு, அப்பா பார்த்தா என்ன, அண்ணன் பார்த்தா என்ன, நான் இப்படி நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் பிரதர். பாருங்கள் அவர் அவஸ்தை, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுடைய நிலைமை. அடுத்து சொல்லுவானா, பைபிள் எடுத்து படின்னு சொல்லுவானா, உடனே படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், வேதத்தை சொல்லிக் கொடுக்குறான். ஆனால் கர்த்தர் கீழ்ப்படிதலை சொல்லி தருவார். இவன் தவறு அடுத்த கடன் சொல்லுவானா, பாத்ரூம் போய் நகை அந்த இது
நரம்ப வெட்டுன்னு சொல்லுவாங்க. 2-3 முறை வெட்டியிருக்காங்க. யாது பெய்யுது, எந்த பிசாசு? அப்போ நான் கேட்டேன், அவனுக்கு பேரை அந்தி கிறிஸ்துன்னு ஒன்றை சொல்லியிருப்பானே. ஆமாம், அடிக்கடி அவன் தான் சொல்லுவான், அந்த பேரை தான் சொல்லுவான் பாஸ்டர்னு. வீட்டில் இருந்தாலும் ட்ரெஸ்ஸாக அவுத்து போட சொல்லிடுவான். அவுத்து போடலைன்னா கொல்லுவேன் பயமுறுத்துவான், உள்ளுக்குள்ளே பயமுறுத்துவான். நான் செஞ்சிருவேன். அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்பர் 1 ஆதாரபூர்வமாக மேல்புறத்தில் ஒரு ஆசிரியருடைய ஒரு பிள்ளை, நாகர்கோவில் எங்கே ஒரு ஆசிரியர் டீச்சராக இருக்கலாம். இதே மாதிரி தான் பிரச்சனை. பிள்ளைய வீட்டில் பூட்டி வச்சுட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவான், நிர்வாணமாக போட்டு. என்ன ட்ரெஸ் இருந்தால் தூக்கு பிடிச்சி தருவான். எந்த உபகரணம் அதில் வைக்கிறது இல்லை. பிளேடு போட்டால் அறுத்துருவா, கயர் போட்டால் தூங்கிடுவான். சாப்பாடு மட்டும்தான் வச்சுருக்கோம். நான் வந்து தான் மீதி காரியத்தை பண்ணுவேன் பாஸ்டர். அந்த அம்மாட்டையும் கேட்டேன், அந்த பொண்ணுக்கிட்ட காதில் நான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவானான்னு கேட்டேன். ஆமாம், அந்த பேர் தான் சொல்லுவான். நம்பர் 2. நம்பர் 3 நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு சகோதரி, என்னை சென்னைக்கு அழைத்து கொண்டு போக நான் இப்போ வருகிறேன், காரில் ஏறுங்க போயிடணும். அறிமுகமே கிடையாது. என்ன பிரச்சனை? என் மகள் அவுத்து போட்டுட்டு நடு ரோட்டில் ஓடுறா, பாத்ரூமில் போய் கையை வட்டுறா, ஐடி கம்பெனியில் வேலை, மாப்பிள்ளைக்கு இவளை பாதுகாக்கிறது தான் இப்போ வேலை. திடீர்னு தலைமுடியெல்லாம் மொட்டையாக்கிட்டா, எவ்வளோ பெரிய கூந்தல், பார்க்குற கன்றாவியை மாறிட்டா. இப்போ என் புருஷன் ஆள்றான், மகளை கூட்டிகிட்டு போங்க, என் வாழ்க்கையே போச்சுன்னு கதறான். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு. இதுக்கு போய் என்ன கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், நீங்கள் வந்தால் தான் விடுதலை கிடைக்கும், நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம், நீங்கள் கூட வாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். காதில் என் பேர் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவானான்னு கேளுன்னு. ஆமாம், அப்படி அடிக்கடி சொல்லுவான். அப்போ அந்தி கிறிஸ்து. அடுத்து 5வது சம்பவத்தை சொல்கிறேன். சேலத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டருடைய மகள், படித்த B.Ed பட்டதாரி, அவளை எல்லா மெண்டல் ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ கடைசியில் ஒரு பாஸ்டருக்கா மனைவிக்க சகோதரி. அப்போ நான் கேட்டேன், அவள்கிட்ட கேட்டேன், அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவானா அவன்? ஆமாம், அப்படி சொல்லுவான் பிரதர். இந்நேரமே உனக்கு விடுதலை. அந்நேரமே பேய் ஆடி அந்த பிரச்சனை கத்தியிருந்தது. மறு மாதம் உடனே இந்த விடுதலை கிடைச்ச உடனே சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நான் என் மகளை அங்கே கூட்டிகிட்டு வரேன்னு. அந்த பாஸ்டர் இன்னைக்கு வர கூட்டிகிட்டு வரல. விடுவானா அவன்? இவன் ஒரு அந்தி கிறிஸ்துவாக இருக்கும்போது நான் இத்தனை வருஷமாக ஜெபிச்ச விடுதலை கிடைக்கல. அவன் ஒத்த ஃபோனில் வேலையை முடிச்சுட்டான். நீங்கள் அங்கே போய் சாட்சி சொல்கிறதாவது விட்டக்கூடாது. அடுத்த சம்பவத்தை ஒன்று சொல்கிறேன், உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. நடைக்காவு சூழல் என்ற பகுதியில் திருவனந்தபுரத்தில் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். பிரச்சனை என்ன? இதான் பிரச்சனை. தகப்பனை பார்த்தாலும் அவளுக்கு அவனோட சேரணும், சகோதரனை பார்த்தாலும் சேரணும், ட்ரெஸ்ஸை அவுத்து போடணும். இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான், கடைசி நேரத்தில் இது 3 செய்யக்கு மனசு இல்லைன்னா இறங்கி ஓடிடுவான், ஓடிட்டே இருப்பாள். அவ்வளோ மன உளைச்சலை கொடுக்குற பேய், ஓடிக்கிட்டே இருப்பான். இவங்க பின்னாடி போய் கூட்டிகிட்டு இருக்கணும், பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சி போட்டு காலில் ஒரு கட்டு, கையில் ஒரு கட்டு. நாங்கள் போகும்போது அப்படி தான் கட்டி போட்டிருந்தது. அப்போது முதல் கேள்வி கேட்டேன், அவன் அவர் பேரை சொல்லுவானே அந்தி கிறிஸ்துன்னு. ஆமாம், அதான் சொல்லுவான். பாருங்க, லேட்டஸ்ட் பிசாசு அந்தி கிறிஸ்து. அவள் இன்னைக்கு நிறைய லேடிஸ் எல்லாம் ஆடை குறைப்பும் பணியில் இறங்கி இருக்கிறார்கள். ஆடை குறைப்பும் பணி இல்லையா? முதுக பார்க்க முடியாது, உடைகளை பார்க்க முடியாது. கேட்டால் நீ உன் கண்ணை மாற்றிக்கோ, ஏன் என்ன பார்க்குறன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் உபாகமம் 22:5 என்ன சொல்லியிருக்கிறாரு? ஸ்திரீனுடைய உடையை புருஷன் அணியக்கூடாது, புருஷனுடைய உடையை ஸ்திரீ அணியக்கூடாது. இப்போ பேண்ட் சட்டைக்கெல்லாம் தட்டுப்பாடு. கேட்டால் அத்தனையும் பெண்கள் உடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உற்சாகமாக கையை தட்டுங்க. அது கிறிஸ்துவ பெண்கள். இது என்ன கேவலம்? அந்தி கிறிஸ்து சபைக்குள்ள ஏறி, உங்களுக்குள்ள ஏறி அவன் எல்லா கொடியும் கட்டிட்டான். ஒரு முறை தாம்பரத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரி எங்களை வேறு விஷயமாக எங்களை கூப்பிட்டார்கள். ஏனென்றால் எனக்கு ஊழியம் செய்த பாஸ்டர் அவங்களுக்கு நல்ல நெருக்கம், பழக்கம்.
எங்களை ஒரு நாள் சந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஞானஸ்தானம் எடுத்தது இயேசு கிறிஸ்து ஓக்கியம் துறைப்பாக்கம் நதியில் வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது சென்னை பரவி விட்டது. ஏன்னா அந்த ஊழியக்காரர் பரப்பிட்டார். ஒன்றா இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு ஞானஸ்தானம் தந்ததாக அறிந்தோம், உங்களை சந்திக்க வேண்டும், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். நான் இங்கே வர முடியாது, நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று சொன்னார்கள். என்றால் எனக்கு 18 கிளை சபைகள் இருக்கிறது, 18 சபை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். கூடவே பாஸ்போர்ட் வியாபாரம், வெளிநாடு ஆள் ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ நானும் என் மனைவியும் அன்றைக்கு அழைத்தார்கள் என்று சொல்லி போனால் முதல்ல நாங்கள் கோயம்பேடில் வந்து நிற்கிறோம். அப்புறம் சொன்னால் இன்னும் லாட்ஜுக்கு பாருங்கன்னு. நாங்கள் லாட்ஜுக்கெல்லாம் வரமாட்டோம். அப்போ இன்னும் பஸ் ஸ்டாண்டு வாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டு போனால் இன்னொரு பஸ் ஸ்டாண்டு சொன்னாங்க. அப்படியே எங்களை மத்தியானம் 2 மணி நேரம் அலைய விட்டாங்க. அப்புறமா பெரிய ஒரு பில்டிங்கில் வேறு சொன்னாங்க. அது பார்த்தா பெரிய டவர் பில்டிங், அது ஆகாயத்தை முட்டி நிற்கிது. நீங்கள் 14 ஃப்ளோரில் இறங்கி வாங்கன்னு லிஃப்ட் இறங்கி யோசனை நீ கீழே இறங்கி வான்னு சொன்னேன். இப்போ ஊழியக்காரன் பேசுகிறான், நீ கீழே இறங்கி வா, அன்பால் அழைத்தாய் வந்தேன், இப்போ அலைய விடுகிறாய், நீ கீழே வா. கீழே வந்தாச்சுன்னா நல்ல பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டிருக்கா, மேலே 2 பட்டனை காணும். பட்டன் இருக்கிறது ஆனால் பட்டனை காணும். அப்போ நீங்கள் புரிஞ்சு விடுங்க. கேட்டால் 18 சபை நடத்துகிறாளாம். இதெல்லாம் என் சபையில் வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம், நல்லா உரலில் போட்டு நல்லா உலக்கையை வச்சு உச்சந்தெல்லாம் கால் வரைக்கும் அடித்து கரும்பு சதைக்கிற மாதிரி சதைக்கணும். இல்லைன்னா கரும்பு மிஷின் வாங்கி வச்சிடணும், அதில் உள்ள சொருகிடணும், சாறு எடுத்துடணும். கிறிஸ்தவர்களை திருந்தாத பொழுது ஏன் அந்நிய ஜாதி மக்களை குறித்து நம்ம பேச வேண்டும்? உன்னை பார், நீ எந்த அளவுக்கு திருந்தி இருக்கிற அதை பார். பரலோகத்து போகிறது உனக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லை நீ கிறிஸ்துக்குள்ள வாழ்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த வசனத்தை பின்பற்றினாய்? சும்மா கையடிச்சா பரலோகத்துக்கு போகலாமா? சும்மா ஞானஸ்தானம் போட்டால் பரலோகத்துக்கு போக முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரன் ஒருத்தம் கூட போக மாட்டான் பரலோகத்துக்கு. கேரண்டி நான் சொல்கிறேன். உற்சாகமாக கையை தட்டுங்க, கேரண்டி. நீங்கள்